இப்ப இந்த கழிச்சவுமே நிலையில என்ன சொல்லி வரைபடத்தில் காட்டப்படுகின்றவாறு ஏபி எனும் நான் பேசுற விலங்கு தானே பேசுற விலங்கு அடிச்சிருங்க. சரியா? ஆ சரி. வரைபடத்தில் காணப்படுகின்றவாறு ஏபி எனும் இரண்டு நீண்ட சமாந்தர கம்பிகள் ஒரே திசையிலேயே சர்வசம மின்னோட்டங்களை கொண்டு செல்கின்றன பின்வரும். இப்ப நமக்கு தெரிந்தனே, நான் இது எழுதுறேனே, நமக்கு தெரிந்தனே. இப்ப இப்படி இப்படி ஒரு நேரான கடத்தி என்ன சொன்னா, ஆஹ் நம்ம வழக்கை தக்கை திரிகை தானே என்ன, வழக்கை தக்கை திரிகை வச்சு என்ன செய்யலாம்டா, இதுல இது ஐயோடுது இருந்துச்சுன்னா பீர டிரெக்ஷனை கண்டுபிடிக்கலாம். எப்படி? மற்ற விரல் எல்லாத்தையும் ஐர டிரெக்ஷன்ல பெரு விரலையும் மற்ற எல்லா விரலையும் எந்த டிரெக்ஷன்ல வைக்கணும். அதாவது ஐ டிரெக்ஷனை வச்சீங்கன்னு சொன்னா மற்ற விரல் எல்லாம் பாரதுதான் அந்த இடம் இருக்கும். அப்படி என்ன இப்படி இருக்கும். கடத்திய சூளை இப்படி வட்டமா இந்த இந்த வட்டத்துல ரவுண்ட் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆஹ் இப்படி யோசிங்க. இப்படி போறோண்ட யோசிங்களேன். இப்படி போறோண்ட யோசிங்கன்னு சொன்னா இப்படி 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 இருக்கும். சரியா? நான் இதே தேயில சொல்லி இப்போ தானே உங்களுக்கு. ஸோ இப்படி இப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப அதுல எப்படி தந்திருக்கீங்க, அதுல ரெண்டுமே கீழுக்கு ஒரு தந்திருக்கேனே. அப்ப கீழுக்கு ஒரு தந்திருக்கேன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்படி இருக்கிறத இங்க இருந்து பார்த்தா எப்படி விளங்கும், நல்லா யோசிங்க. இங்க இருந்து பார்த்தா எனக்கு ஒரே ஒரு கம்பி மட்டும் தான் விளங்கும். அந்த கம்பிக்குள்ளால உள்ளுக்கு உள்ளுக்கு போற மாதிரி விளங்கும். ஒத்துக்கிறீங்களா அது? அப்ப நான் இதை இப்படி எழுதலாமா, மேலுக்கு இருந்து பார்த்தா cross ஆ எழுதலாமா, யோசிச்சு பாருங்க அப்போ. ஆ dot. சரியா? நான் என்ன சொல்லட்டா, மேலுக்கு இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், cross மாதிரி தானே இருக்கும். தாளுக்கு செங்குத்தா உள்நோக்கி போற மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு. ஓ. ஒத்துக்கிறீங்களா? ஓ. என்ன? ஆ சரி. அப்ப நான் என்ன சொல்லலாம்டா, இது ரெண்டையும் எப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம், இப்படி இப்படி என்று ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஒத்துக்கிறீங்களா? ஓ. அப்ப எனக்கு தெரியும், ஒரு நேரிய கடத்தியால நீளமான நேரிய கடத்தியால வார பி எப்படி எங்க தெரியும் சமனா இருக்கும், மியூ நோட் ஐ ஓவர் 2 பையா இருக்குனே. அப்ப இதுல மியூ நோட் மாற போறது இல்ல, ஐயும் ரெண்டும் சமன் நடந்திருக்காங்க, 2 பை மாற போறது இல்ல. அப்ப பி நேர்விய சமன் 1/r அப்படித்தானே. பி நேர்விய சமன் 1/r சொன்னா ஏயிலிருந்து ஆர் கூட 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 ஏஆல வர காந்த பாடத்தை குறையும். சரிதானே? அதே மாதிரி பியில இருந்து கூட கூட தூரம் கூட 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 பியால வர காந்த பயணத்தை குறையும். சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஏஆல வாரத்தை நான் என்ன தலை வரைகிறேன்டா, நீலத்தலை வரைகிறேன். சரியா? பியால வாரத்தை என்ன தலை வரைகிறேன்டா, சிவப்பள வரைகிறேன் வைங்கிறேன். சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏஆல வாரத்தை வரைகிறேன் உங்களுக்கு. ஏஆல வாரது இதை வைக்கிறேன். ஏஆல இந்த கோட்டில் எனக்கு கட்டி கேள்வி, இந்த கோடுகள்லாம் கட்டி இந்த அச்சு வழியை தான் கட்டி. ஸோ நான் உங்களுக்கு ஒரு தியரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பேன் என்னச்சுன்னா, காந்த பேடர்த்தி காண்டம் என்னச்சுன்னா அந்த நீளத்துக்கு இப்ப ஒரு புள்ளியில இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து காந்த பேடர்த்தி காணணும் இருந்துச்சுன்னா அந்த போற கரண்ட்ல இருந்து அந்த தூரம் இருக்குதானே. இப்ப இந்த புள்ளியில காணணும்டா இந்த தூரத்திட செங்குத்து அடிக்கணும். சரியா? அப்ப இந்த 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 கோடி தானே, அதாவது அந்த புள்ளியையும் அந்த கடத்தியையும் இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தான் அந்த இடத்துல காந்த பயம் இருக்கு. சரியா? அப்ப நீங்க சம்டைம் இப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும், இதுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த புள்ளிக்கும் செங்குத்தா தான் இது இருக்கணும் காந்த பயம். சரியா? ஏன் இப்ப இந்த திசையில வரைஞ்சு கேட்டீங்கன்னா இது வந்து குரோஸ்ன்றதால இந்த திசையில வரைஞ்சேன். சரியா? அப்ப நான் சொல்லலாம் இதுல இருந்து இந்தந்த இடத்துல வரைய போனா கிட்டறிய கூட காந்த பயம் எப்படி இருக்கும், கூடையா இருக்கும் ஏயால வாரது. சரியா? ஆனா போக போக என்ன செய்யும் என்றால் அவர் காந்த பயம் என்ன செஞ்சுட்டு வருவாரு, குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வருவாரு. சரிதானே? ஆஹ் நான் இவ்வளவு கூடைய வரைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சமா வரைகிறேன். இது ஓகேயா? அதே மாதிரி இஞ்சலையும் வருவார் எப்படி சொன்னா இஞ்சல இந்த இப்படித்தானே சுத்தணும். இப்ப உண்மையாவே இது ஐ இப்படி என்று சொன்னா வளைஞ்சுள்ளே தானே சுத்தணும். என்ன கையை வச்சு வழக்கை தக்க எதிரி வச்சு பாருங்க. அப்போ வளைஞ்சுள்ளே தானே சுத்தணும். ஆ வளைஞ்சுள்ள சுத்தினா இஞ்சல பெருசரிக்கும், போக போக சின்னதாயிட்டியும். சரியா? இந்த நீலக்கோடு விளங்கிட்டான்னு சொல்லுங்க அப்போ. ஆ ஓ விளங்கிட்டு. ஷூரா? ஓ அப்ப நான் அடுத்தது என்ன செய்யறேன் என்றால் சிவப்பு அடுத்து சிவப்பு ப்ரௌன் இதை உண்டு வேற கலர்ல வரைகிறேன். பி அளவாரத்தை வரைகிறேன். பி அளவாரது அதுவும் எப்படி இருக்க போகுது, இப்படியான ஒரு வளஞ்சுழி திசையில நினைக்க போகுது. இப்போ வளஞ்சுழி திசையில இருக்கேன்னு இந்த கோட்டுக்கு செங்குத்து அறிக்கணும். இந்த கோட்டில் எல்லாம் செங்குத்து தணிக்கணும். அப்ப இந்த திசையில இருக்கிறது பெருசரிக்கும், இதால வர்றது பெருசரிக்கும். ஆனா இதால வர்றது எப்படி இருக்கும், இங்க பெருசரிக்கும். அப்படியே போக 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 குறைஞ்சிட்டு போகும். கொஞ்சம் பெருசா வரைஞ்சா நல்ல பெஸ்ட்லயே. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகும். சரியானே? அப்படி இஞ்சால வந்தாண்டா இங்கேயும் குறைஞ்சு குறைஞ்சிட்டு போய் ஏதோ கொஞ்சம் இருக்கும். சரியாது? இது விளங்கிட்டா? ஆ ஓ விளங்கிட்டு. சோ நான் என்ன சொல்லலாம் என்றால், நான் இப்ப என்ன சொல்லலாம் என்றா, இந்த பிரதேசத்துக்குள்ள காந்தப்பாயம் பூஜ்ஜியமாகறதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? அதே மாதிரி இந்த பிரதேசத்திலையும் காந்தப்பாய அடர்த்தி பூஜ்ஜியமாகறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏனென்றா நீலத்தால வாரதும் ஆஹ் இதால வாரதும் சிவப்பால வாரதும் கூட்டுப்படுது. சரிதானே? ஆனா இந்த இடத்துல கா ஆஹ் காந்தப்பாய அடர்த்தி பூஜ்ஜியமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிதானே? அந்த காந்தப்பாயம் பூஜ்ஜியமாகிற புள்ளி தானே என்ன, நடுநிலை புள்ளி என்று சொல்லுவோம். நடுநிலை புள்ளி என்ற என்ன, நடுநிலை புள்ளி என்று சொன்னால் சூனிய புள்ளி. சரியா? அப்ப சூனிய புள்ளி இருக்கிறதுக்கு இந்த சான்ஸ் இருக்கு. அது எவ்வளவுதான் இருக்கும்னு சொன்னா, இந்த ஐ ரெண்டும் சமனா இருக்குன்னு சொன்னா நடுவுல தான் சூனிய புள்ளி இருக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் ஒரு விளையாட்டு சொல்லுங்க அப்போ. நடுவுல நடுவுல இதால வாரது கீழ் நோக்கி இப்படி இருக்கும், அதே அளவானது இதால வாரது மேல் நோக்கி இப்படி இருக்கும். அதனால பி ரெண்டும் கழிவாட்டு பூஜ்ஜியம் வரும். சரியா? அப்ப நடுவுல பூஜ்ஜியம் இருக்கும். சரியானே? நடுவுல பூஜ்ஜியம் இருக்கும். இந்த அரைப்பங்குல இது ரெண்டா பிரிச்ச வேண்டாம். இந்த அரைப்பங்குல நீலத்திர செல்வாக்கு நீலக்கதிரால் அதாவது ஏயினால வந்த திறது செல்வாக்கு தான் கூடிய இருக்கும். சரியானே? ஆனா இதால இது வலது பக்கம் இதுதானே, பிக்கு பக்கத்துல இருக்கிற டைம்ல பீர செல்வாக்கு தான் கூடிய இருக்கும். இது கூட விளங்கிட்டா சொல்லுங்க அப்போ. ஓ விளங்கிட்டு. ஸோ நான் என்ன செய்யலாம்டா, கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்டா, திசை யூஸ் பண்ண வேண்டி வரும். சரியா? திசை கட்டாயம் பார்க்கணும். நான் இப்ப ஏதாவது ஒன்று பிளஸ் எடுக்கேன், நான் இந்த திசையில இருக்கிறத பிளஸ் எடுக்கேன். சரியானே? அப்ப எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரனே, எந்தெந்த இடத்துல இருந்து பார்க்கணும்டால் மொத்தம் வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கத்தானே வேணும். ஸோ இது 4 இடம் இருக்கு. இந்த மூணு இடத்துலயும் பிளஸ் மைனஸை பார்க்க போறேன். இப்ப நான் இது இந்த திசையில இருக்கு, அதனால பிளஸ் எடுக்கேன். இது 4 இடம் வரும். இங்க பாருங்க, இது இந்த இடம் வரும். அப்ப இதுல இந்த அரைவாசிக்குள்ள நல்லா யோசிங்க. இந்த அரைவாசிக்குள்ள நீளத்திட என்ன செல்வாக்கு கூடனா நீளத்திட பி தான் பெருசி. அப்ப விளைவுல கீழுக்கு தான் வரும். சரியா? கீழுக்கு வந்தா மைனஸ். சரியானே? அதே மாதிரி இந்த இடத்துல சிவப்புட செல்வாக்கு தான் கூட. அப்ப இங்க மேலுக்கு வரும், மேலுக்கு வந்தா பிளஸ். சரியா? இதுல ரெண்டும் கூட்டு படத்துல கீழுக்கு வரும், கீழுக்கு வந்தா மைனஸ். அப்ப ஆன்சர்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா, இதுவும் முதலாவதும் மூணாவதும் ஒரே திசையா இருக்கணும், ரெண்டாவதும் நாலாவதும் ஒரே திசையா இருக்கணும். அடுத்தது வந்து இவிடத்த ஒரு பூஜ்ஜியம் வரணும். சரியானே? உழஞ்சிரியா? உழஞ்சிரியா? ஓ அப்ப நான் இப்போ ஆன்சரை போய் செக் பண்றேன்.
ஆன்சர்ல பிடிக்கணும் நமக்கு. இப்ப இது இல்லையா கேள்வி? கேள்வி வேற என்ன செய்யறமாகுமா? இன்னொரு கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்வி அது. நல்லாவே நாம எந்த கேள்வி செய்யறது எந்த கேள்வி செஞ்சிட்டோம். ஆனா அது வித்தியாசம் மாதிரி. சரி, இப்ப இப்ப நீங்க யோசிக்கல. சரி, இப்ப எதை சொல்லுங்களேன் பாப்போம். இப்ப உண்மையா நமக்கு என்ன வரணும்? ஒரு சூனிய புள்ளி வரத்தானே வேணும் என்ன? பி பூஜ்ஜியமா இடம் வரத்தானே வேணும். அதை ஒத்துறீங்களா? சரியா? ஓ பி பூஜ்ஜியம் ஆகுது என்று சொன்னா காந்தப்பாய அடர்த்தி, காந்தப்பாய கோடுகளுக்கு தானே. காந்தப்பாய கோடுகள், அதாவது இந்த கோடுகளுக்கு தானே. இந்த கோடுகள் இல்ல என்று சொன்னாதான், இந்த கோடுகள் இல்ல என்று சொன்னாதான் பி பூஜ்ஜியம். ஏனென்று சொன்னா நாம அத இந்த காந்தப்பாயத்தை ரெப்ரசென்ட் பண்றோம் இந்த கோட்டை வச்சுதான். இந்த கோடு அடர்த்தியா இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பியில இந்த இந்த கோடுகளுக்கு தானே. இப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு இப்படி இப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கின்ற வைங்களேன். இப்படி இப்படி பக்கத்துல பக்கத்துல இந்த கோடுகள் இருக்கின்றதுன்னா பி வந்து கூட, அதாவது செறிவு கூடையாக இருந்தால், சரியா, கோற்ற செறிவு கிட்ட 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 இருந்துச்சுன்னு சொன்னா பி கூட. சரியா? அதே இது கோற்ற செறிவு குறைவு ஐதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஐதா இருந்துச்சுன்னா பி குறைய. சரியா? அப்ப பி பூஜ்ஜியம் அறிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்கப்படா? கோடுகள் இருக்கப்படா. சரியா? காந்தப்பாய கோடுகள் இருக்கப்படா, காந்தப்புல கோடுகள் இருக்கப்படா. சரியா? இது விளைஞ்சா? ஓ விளங்கிட்டு. விளையிட்டானே. சோ ஆனா எனக்கு சொல்லுங்க அப்போ, நம்ம இதுல பார்த்த இடத்துல ஒரு இடத்துல அதாவது இப்படி நான் வரைஞ்சிருந்தால், இப்படி நான் வரைஞ்சேன்னு சொன்னா, சரியானே, ஒரு இடத்துல மட்டும்தானே என்ன செய்யுது? பி பூஜ்ஜியம் ஆகுது. சரியானே. ஆனா இந்தந்த இடத்துல எல்லாம் இருக்கித்தானே. இந்தந்த எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படித்தானே. இந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யப்படா? என்ன செய்யப்படா? இது இருக்கப்படா. என்னது? காந்தப்புல கோடுகள் இல்லாம இருக்கணும். சரியா? ஆனா மத்த இடத்துல எல்லாமே இருக்கணும் கட்டாயம். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காந்தப்புல கோடுகள் இருக்கி, அப்ப இது வராது. ரெண்டாவதுல காந்தப்புல கோடுகள் இருக்கி, வராது. மூணாவதுல காந்தப்புல கோடுகள் இருக்கி. சரியானே. ஆனா காந்தப்புல கோடுகள் இந்த இடத்துல சரி வரிக்கு, அதை பாக்கீங்களா? இந்த இடத்துல காந்தப்புல கோடுகள் சரி வரிக்கு. நமக்கு தெரியும் இந்த இடத்துல சரி வரிக்குமான்னு கேட்டா இந்த இடத்துல சரி வரிக்காது. ஏன்? இந்த இடத்துல கழிபடுது பாத்தீங்களா? இந்த இடத்துல கழிபடுது. கழிபடுதுன்னா குறைவா தானே இருக்கணும். இந்த இடத்துல சரி வாய்க்கிச்சுன்னா ஓகே. சரியா? இந்த இடத்துல கூட்டுப்படுது, இந்த இடத்துல கழிபடுது. ஏன்னாடா பி கூட, இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலயும் பி கூட, இந்த இடத்துல பி குறைய தயாரிக்கும். அப்ப சரி வாய்க்கிறதுக்கு சான்ஸ் குறைய. சரியானே. அப்ப இவர் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அங்கால இவர் இப்படி ஒரு நாளும் மூடிய தடமா தான் இருக்கணும், இப்படி வர மாட்டாரு. சரியானே. அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் பி பூஜ்ஜியம் ஆறு, இந்த இடத்துல பி பூஜ்ஜியம் ஆகலாம், மத்த எல்லா இடத்துலயும் இருக்கு. சரியா? அப்ப இது இருக்கிறதுல மிக பொருத்தமானது வந்து இவர். விளைஞ்சா? ஓ விளங்கிச்சு. ஜோரா? ஓ நீங்க ரெக்கார்ட் பண்றது நினைச்சு கவலைப்பட்டுதியாம நான் கட் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க என்ன வழங்கலாம்டா வழங்கலாம்னு சொல்லுங்க. இல்ல விளங்கிட்டுங்க. சுகர் வழங்கிட்டா? ஓ அப்ப இந்த இந்த கேள்வியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா காந்தப்புல கோடுகளோட செறிவு கூடிச்சுன்னு சொன்னா பி கூடிய இருக்கும். பி கூடின இடத்துல காந்தப்புல செறிவுகள் காந்தப்புல செறிவு கூடிய இருக்கும். ஐதா இருந்துச்சுன்னா பி குறைவா இருக்கும். சரியா? இப்ப நம்ம இந்த அந்த கேள்வி செஞ்சிருந்தானே, இந்த கேள்வி வாங்க. எந்த கேள்வி? இந்த கேள்வி வாங்க. இப்ப இது என்னது? இது நல்லா பாருங்க. அப்போ இது நாம அந்த கேள்வி, நான் இந்த கேள்வி நினைச்சேன் செஞ்சு. சரியா? இப்ப நான் சொல்றேன், இதால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இதால நான் சொல்றேன், இது நான் ஏன்னு எடுக்கிறேன், இது ஏ, இது பி என்று எடுக்கிறேன். சரிதானே? எடுத்து நினைச்சேன்னா இதால வாரது எப்படி இருக்கும்னா இடஞ்சொலுத்தி சிலரிக்கும். ஒத்துக்கிறீங்களா அது? சோ நான் என்ன சொல்றேன்டா, இதால இதால வரக்குள்ள கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி பெருசா இருக்கும். கிட்ட கிட்ட வரேன், கொஞ்சம் தூரத்துல வரைஞ்சிறேன். நிறைய கஷ்டமாகும்.
இது ஓகே உங்களுக்கு? ஓ அடுத்தது என்ன செய்யணும் என்றால் இவர் லைக்கிறத வரையணும். இவர் லைக்கிறது எப்படி வரும்னு சொன்னா இந்த டிரெக்ஷன்ல இவர் இங்க பெருசா வரும். சரியா? இங்க பெருசா வரும். அதே மாதிரி இந்த டிரெக்ஷன்லயும் எப்படி வரும்? நல்லா பெருசா வரும் இவர். இது பெருசு, அதை விட இது பெருசு, அதை விட இது சின்னது. அப்படியே வந்து இது சின்னது, இது கொஞ்சம் சின்னது, இது சின்னது. இது ஓகேயா? ஓ அப்ப என்ன சொல்லுங்க அப்போ எந்த எந்த கோடு என்ன என்ன நடக்கலாமான்னு அதை திங்க் பண்ணுங்க அப்போ. இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல எப்படி தயாரிக்க போகுது எல்லாமே சேர்த்து கீழே கிரிக்க போகுது. சரியா? இந்த இடத்துல இந்த ஃபுல்லா இடத்துலயுமே என்ன செய்ய போகுது? மேலே தயாரிக்க போகுது. அப்ப சூனிய புள்ளி வாரத்துக்கு பெருசா சான்ஸ் இல்லை. சரியா? இந்த இந்த ரெண்டுக்குள்ளேயும் சூனிய புள்ளி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? ஓ நான் ரெண்டுமே படுது. அடுத்தது வந்து இங்கேயும் சூனிய புள்ளி. அப்போ ஒரு இடத்துலயுமே என்ன செய்யாது? சூனிய புள்ளி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனா என்ன இங்க இதை பிளஸ் எடுத்து நினைச்சுன்னா இது ரெண்டும் மைனஸ். சரியா? அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற திசை திசை வேற, மத்த ரெண்டையும் திசை வேற. அப்படி இருக்கிற ஆன்சர் என்ன பாருங்க அப்போ. என்ன ஆன்சர் வரும்னு பார்த்து இல்லைங்க அப்போ. சூனிய புள்ளி வருமான்னு கேட்டா சூனிய புள்ளி வராது. இது ஓகே தானே? சூனிய புள்ளி வராது. சரியா? ஆ சோ இதுலயும் என்ன செய்யாதுன்னு சொன்னா சூனிய புள்ளி இருக்கு, இதுவும் வராது. அடுத்தது வந்து இவரும் வேற வேற டைரெக்ஷன்ல இருக்காங்க. இதுல டிரெக்ஷனுக்கு இது இங்க வந்திருந்தா சரியா இருந்துக்கும். ஆனா இது வரல. சோ எத்தனை ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். ஓகே. ஓ ஷூரா அது? ஓ விளையாட்டு. ஓகே. அடுத்தது எந்த கேள்வி போகும்னு சொன்னால் இவர்கள் இந்த கேள்வி வாங்க. சரியா? இந்த கேள்வி என்ன சொல்லிக்கு ஞாபகம் தானே கேள்வியில் ஓ URR எனும் ஆரைகளுடைய இரு ஒருமைய ஆரை வட்டங்க அரை வட்டங்கள்ல அரை வட்டங்களையும் இரு அரை என்னடா அரை நிலங்களையும் கொண்ட ஓட்டங்காவும் கம்பி தடங்கள் ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு தாளின் தளத்தில் உள்ளது. சிறிய அரை வட்டம் படிப்படியா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து சரியா இத 3Dல அதாவது மடிச்சு எங்க கொண்டு வராங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. சரியானே? இப்படி இருக்கிறது எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா இப்படி மடிச்சாங்க. எப்படி எப்படி சொல்றது உங்களுக்கு? தாளுக்கு வெளிநோக்கி இழுத்துக்கு வந்து அதை 90 ஆக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா 150 ஆக்குறாங்க. அது விளங்குதா உங்களுக்கு? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இப்படியே இழுத்துக்கு வந்து திரும்ப இதை 90 ஆக்கி ரெண்டும் 90க்கிற மாதிரி ஆக்கி போட்டு திரும்ப அங்கே மடிக்காங்க. ஒரு மடிக்கிற தெரியும் தானே எப்படி மடிக்கிறேன்? அங்கே உள்நோக்கி மடிக்காம வெளிநோக்கி மடிக்காங்க. தெரியாது? விளைஞ்சா? ஓ ஸோ நான் வேற ஒன்றும் செய்யல. இதுல என்ன செய்யணும்டா ஆஹ் உம், எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து டைம் முடிய போகிறா பதுக்கடையால. சரி எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து இப்படி இருந்தேன். எங்க இப்படிதானே இருந்து அதுல ரெண்டுலயும் எப்படி போனேன்? இப்படியும் இப்படியும் போனேன் கரண்ட். அப்ப நமக்கு மையத்துல இருக்கிற காந்த பேடத்து எப்படி இருக்கும்? இதால வாரது குரோஸ் அரிக்கும், இதால வாரதும் குரோஸ் அரிக்கும். சரியா? அப்ப ரெண்டுமே குரோஸ் ஆகியா ரெண்டுமே கூட்டுப்படும். அப்ப பிங்கிறது ஸ்டார்ட்ல இருக்கிற பி எத்தனை ஐயும்னு சொன்னால் மியூனோட் ஐயோவ அரைவாசின்றதால எண்ணெய் அரைவாசின்றதுனால மொத்தம் வந்து 2R வரும். அப்ப 4R பிளஸ் ஆர் என்றால் 2R 8R. ஸோ இங்க வந்து 8R பிளஸ் மியூ நோட் ஐ ஓவர் 4R. இதை ஒத்துக்கிறீங்களா?
ஓ இது 2R இருந்துச்சுன்னா இது ஆர் இருந்துச்சுன்னா உண்மையாவே மியூ நோட் என்ஐஓவை 2R தானே, ஆரா இருந்தா 2R இதுதானே. ஸோ இதுல வந்து என் வந்து ஆறு, அடுத்தது வந்து ஆறுங்கிறது இங்க 2R ஃபெஸ்ட்டுக்கு, அப்ப அதனால 8R வரும் ஃபெஸ்ட்டுக்கு, ரெண்டாவதுக்கு 4R வரும். மொத்தமா ரெண்டையும் கூட்டி நீங்க என்ன சொல்லலாம்னா கூட்டலாம் கூட்டாமலும் வச்சுக்கலாம். சரி, நான் இதை எப்படியே வச்சிருக்கேனே. அடுத்தது பி ஃபைனல். பி ஃபைனல் எப்படி சொன்னால் இது அரைவட்டம், இந்த அரைவட்டத்தோட இந்த அரைவட்டம் இப்படி இருக்கி. ஆனா என்ன நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ, இது இது அந்த பெரிய வட்டத்தால வாரது cross ஆയിരിக்கும், ஆனா சின்ன வட்டத்தால வாரது டொட் ஆയിരിக்கும். சரியா? ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ, குரோஸா பெரிசி டொட்டா பெரிசி எது பெரிசி சொல்லுங்க அப்போ. குரோஸால வர பியா பெரிசி, டொட்டால வர பியா பெரிசி? டொட்டால வர்றது. டொட்டால வரதுதான் பெருசு அடிக்குமெண்டு சொன்னா, டொட்டால வரதை நான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப டொட்டால வர பெருசு அடிக்குமெண்டா விளையுள், இது இப்ப இதுல விளையுள் வந்து டொட் cross, சரியா? ஆனா இதுல விளையுள் வந்து டொட், சரியா? அப்ப நான் எழுதலாம் விளைவுல என்ன வரும்னு சொன்னா, மியூ நோட் ஐயோவை 4Rல இருந்து மியூ நோட் ஐயோவை 8Rன்னு எழுதலாம். எழுதலாமா இல்லையா? எழுதலாமா எழுதலாம். இல்லையா? சோ நான் இந்த கணியத்தை அப்படியே வைக்கிறேன். இந்த கணியம் இதுலயும் இருக்கி இதுலயும் இருக்கி, சரியா? இந்த கணியத்தோட இது ஒன்று கூட்டுப்படுது, ஏதோ ஒரு கணியம் கூட்டுப்படுது. இப்ப ஒரு 10, இது ஒரு 10 இருந்துச்சுன்னா ஒரு 5 கூட்டுப்படுது. ஆனா அதே 10ஓட ஒரு 5 கழிப்படுது. அப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ, பிஎஸ்ஆ பெருசி பிஎஃப்ஆ பெருசி? பிஎஸ். பிஎஸ் பெருசி. ஆனா பிஎஸ் பெருசி பிஎஃப் விட என்ன பிரச்சனை? ரெண்டுமே வேற வேற திசை, அது விளங்குதானே? ஓ அப்ப ஆன்சரை பாருங்க. அப்ப இப்ப வாங்க ஆன்சருக்கு. ஆன்சர்ல பாருங்க, ரெண்டும் வேற, ஆரம்பம் இனிஷியலையும் பார்க்கணும். அது ரெண்டும் தான் பார்த்தேன் நான், சரியானே? ஆரம்பத்திலையும் இனிஷியலையும் ரெண்டும் வேற வேற திசையண்டா அவங்க cross தான் பிளஸ் எடுத்திருக்காங்க, அது விளங்குதா? ஆ அப்ப அப்ப டொட்ல இருக்கிறது மைனஸ்ல வரணும் என்ன? பிஎஸ் தான் பிளஸ் எடுத்துட்டாங்க, பிஎஃப் அப்ப மைனஸ்ல வரணும், சரியாது? ஆ ஓ இப்ப இவர் வர மாட்டாரு, இவர் ஓ வர சரி. மாட்டாரு, இவர் வர மாட்டாரு, ஒத்துக்கிறீங்களா? இந்த மூணு வர மாட்டாங்க. அடுத்து என்ன பார்க்கணும்? பிஎஸும் பிஎஃப்பும் சமனாண்டு பாத்தீங்கன்னா சமன் இல்லை. பிஎஸ் விட பிஎஃப் குறைய. பிஎஸ்ங்கிறது என்ன? இந்த இது வந்து பிஎஸ், சரியா? பிஎஃப்ங்கிறது இதுதான் பிஎஃப். ஆனா இந்த இந்த படத்துல எப்படி இருக்கு? ரெண்டுமே சமன் மாதிரி இருக்கு. அப்ப இவரும் வர மாட்டாரு. பிஎஸ் விட பிஎஃப் சின்னதா நினைக்கணும். அப்ப பிஎஃப் என்ன ஆகிக்க போகுது? சின்னதா இருக்க போகுது என்ன? அப்ப இவர் தான் வரது சான்ஸ் இருக்கு. விளங்கா சொல்றது? ஓ விளங்குது. ஷூரா? இப்ப உண்மையாவே என்ன ஓ செய்யணும்னா, இந்த இந்த இப்ப வரைபட கேள்வியில இதுலயும் தான், எலக்ட்ரிசிட்டிலையும் தான், எலக்ட்ரானிக்ஸ்லயும் தான் ஆரம்பத்தையும் இனி ஃபைனலையும் பார்த்தா காணும். ஸ்டார்ட்டையும், சரியானே, ஃபைனலையும் பார்த்து அதுக்கு பிறகு நம்ம டிசைட் பண்ணலாம் இது எப்படி வரும்னு சொல்லி, சரியா? ம். ஓகேயா? ஓ சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து இது இது செய்யல நம்ம, இது வந்து இப்பதான் படிச்சிருக்கோம். நீங்க கேள்வி ட்ரை பண்ணி பிடிச்சிருங்களேன், சரியா? இதுவும் தான், இது ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் தான் இன்னைக்கு. சரி, இதுக்கு வாங்களேன். இந்த கேள்வி, மின்னேற்றம் Qவையும் திணிவு எம்மையும் உடைய துணிக்கை ஒன்று ஒரு சீர்காந்த புலத்திற்கு செங்குத்தாக மீடுரன் எஃப்புடன் ஆரை ஆறுடைய ஒரு வட்டப்பாதை வழியே வருகிறது. நான் உங்களுக்கு தெரியல செஞ்சியாந்தியன், ஆறுங்கிறது என்னன்னு சொன்னா வட்டப்பாதை வழியே வந்தா எம்விஓ பிக்யூ, தெரியாது? ஞாமியா? ஓ இருக்கி. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்டா, இதுல இருந்து பி சமன் எம் விஓவ ஆர் கியூ சொல்லலாம் தானே? சரியா? ஓ இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்டா,
வி சமன் ஆர் ஒமேகா சரிதானே. ஆனா எஃப்னு சொல்லி தந்திக்கிறதுல நான் ஒமேகா என்ன போடலாம், 2πf போடலாம் சரியா. வி சமன் ஆர் இன்டூ 2πf. எனக்கு தெரியும் இதுல நான் என்ன சொல்லலாம்டா விஓ ஆர் வழி விஓ ஆர் எடுக்கலாம், அது வந்து 2πf சரியா. அப்ப இந்த விஓவை ஆருக்கு பதிலா நான் என்ன போடலாம், விஓ ஆருக்கு பதிலா எம் ஓவர் கியூ இன்டூ 2πf போடலாம் சரியா. இது வரைஞ்சிரியா? ஓ அப்ப என்ன ஆன்சர்? ஓகே ஓ ஓகே தானே. நெக்ஸ்ட் இந்த கேள்வி ஓ வரும். ஓகே, நமக்கு இந்த கேள்வி என்ன சொல்லுது, பிளஸ் கியூ மைனஸ் கியூ எனும் ஏற்றங்களை கொண்ட இரு துணிக்கைகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றுக்கொன்று மிக கெட்டியதாக இருக்கும் ஆரை ஆரை உடைய இரு வட்டப்பாதைகள் வழியே ஒரே கோணமீடுடன் ஒமேகாவுடன் எதிரெதிர் திசைகளில் சுட்டுகின்றன சரிதானே. ஆஹ் வட்டப்பாதைகளின் மையத்தில் உள்ள காந்தப்பாய் அடர்த்தி இப்ப நமக்கு தெரியும். ஆஹ் இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொண்ட மட்டுங்கிறது சரியானே. ஒரு பிளஸ் கியூ வந்து சொல்லி ஒன்று வட்டப்பாதையில ஓடுதா இருந்தா, பிளஸ் கியூ ஓடுதா இருந்தா நமக்கு தெரியும் பிளஸ் நேரேற்றம் போற திசையில தான் நம்மட கரண்ட் மிரியும் சரிதானே. ஸோ பிளஸ் கியூ போறதுக்கு பதிலா என்ன செய்யலாம், நாம கரண்ட் ஒன்று போகுதுன்னு சொல்லலாம் சரியானே. ஆனா அந்த கரண்ட்டுக்கு என்ன செய்யணும், நாம சமன்பாடு எடுக்கணும். அந்த கரண்ட்டுக்கான சமன்பாடு என்ன, ஐ சமன் கியூ ஓவர் சரியானே டி. ஆனா இந்த டி நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சோ என்ன செய்யணும், நாம டீக்கு தான் என்ன தந்திருக்காங்க, கோண மீடுரன் தந்திருக்காங்க சரியா. கோண மீடுரன் தந்திருக்காங்கடா நமக்கு தெரியும். கோண மீடுரன்ங்கிறது என்ன, கோண மீடுரன்ங்கிறது டீங்கிறது என்ன, அலைவு காலம் தானே. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஒரு ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு, அதாவது ஒரு வட்டம் சுத்துறதுக்கு என்ன செய்யறேன்டா, எடுத்த காலத்தை நான் டி என்ன எடுக்கேன், ஒரு ரவுண்டு தான் நான் யோசிக்கேன் சரியானே. ஒரு ரவுண்டுக்கு யோசிக்கிறேன்டா. ஒமேகா சமன் 2πf டி சமன் என்ன, 2π ஓவோ ஒமேகா சரியா. ஒரு ரவுண்டுக்கு 2π ஓவோ ஒமேகா சரிதானே. ஸோ இதுல இருந்து நான் ஐ என்ன சொல்லலாம்டா, கியூ ஓவர் 2π ஓவர் ஒமேகா, அதாவது கியூ ஒமேகா ஓவர் 2π சரியா. இது ஐ. இவ்வளவு மலைங்களா சொல்லுங்க அப்போ. ஓ விளங்கிட்டு. ஸோ ஐ இவ்வளவு மண்டிச்சுன்னா நமக்கு தெரியும், ஒரு வட்டத்தடத்துல ஐ ஓடிச்சுன்னு சொன்னா நடுவுல என்ன செய்யும், ஒரு காந்த பயடத்தி உருவாகும். அந்த காந்த பயடத்திக்கு சமன்பாடு என்னன்னு சொன்னா மியூ நோட் என்ஐ ஓவர் 2 ஆர் சரிதானே. ஆனா இங்க எண் வந்து உண்டனத்தினால நான் எப்படி எழுதலாம், மியூ நோட் ஐ ஓவர் 2 ஆர் எழுதலாம் சரிதானே. ஸோ இதுல இருந்தா என்ன செய்யலாம், மியூ நோட் ஐ ஓவர் ஆர் ஆறு நான் தந்திக்கையில ஆறு நான் தந்திரிக்கி கீழே ஐக்கு பதில நான் என்ன போடலாம், அடுத்து ஐக்கு பதில நான் அடுத்த கண்டுபிடிச்சது போடலாம், கியூ ஒமேகா ஓவர் 2π இன்டூ 2r சரியா. அப்ப மியூ நோட் கியூ ஒமேகா ஓவர் 4π ஆர்ங்கிறது எதால வந்தது, பிளஸ் கியூவால வந்தது. இது ஒத்துக்கிறீங்களா, இவ்வளவு ஓகேயா. ஓ ஸோ ஆனா நீங்க சொல்லுங்க அப்போ, பிளஸ் கியூட திசையில பிளஸ் கியூ இருக்குதானே, பிளஸ் கியூட திசையில தான் ஐ இருக்கும். ஆனா மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா மைனஸ் கியூ இயங்குற திசைக்கு எதிர் திசையில தான் ஐ இருக்கும். எலக்ட்ரிசிட்டி தெரிந்தானே. ஸோ நான் என்ன சொல்லலாமண்டா, அந்த கேள்வியில வந்து இது பிளஸ் கியூ வந்து வளஞ்சொலியா சுத்துது, ஆனா மைனஸ் கியூ வந்து இடஞ்சொலியா சுத்துது. ஆனா அப்ப கரண்ட் எப்படி இருக்கும், வளஞ்சொலியா சுத்துற மாதிரி தானே இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லலாமண்டா, இன்னும் ஒரு இன்னும் ஒரு கடத்தி மாதிரி யோசிக்கலாம் நீங்க சரியானே. இன்னும் ஒரு கடத்தி எப்படி சுத்துது, ஐயா ஐ ஐ போற மாதிரி யோசிக்கலாம். இன்னொரு கடத்தில அதாவது எண் வந்து இப்ப ரெண்டு அடிக்கிற மாதிரி யோசிக்கலாம் சரியா. ஒத்துக்கிறீங்களா. ஓ அப்ப இதோட ரெண்டு பிரிக்கா சரி ஆன்சர் ஒன்றளவாறதுதான் இரண்டு சொன்னா,
இன்னும் உண்டால அதே அதே சமனானது தானே, அதே கியூ தானே. அப்ப 2ஆல பிரிக்கிட்டீங்கன்னா 2 பை ஆர். சரி அது? ஆ ஓ